ஹலோ guys, வெல்கம் பேக். திஸ் இஸ் பரத் ஃப்ரம் ட்ரேட் ப்ரைம். இன்றைக்கி மார்னிங் வந்து நம்ம ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பெரி ஒரு லைவ்லேயே வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போது குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. இப்போது ஃபின்னிஃப்டி வந்து என்னோடய வியூ இந்த மாதிரி அனலைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இது நம்ம கிளியராக சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் இங்கே வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா அது வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம இங்கே செல்லிங் வந்து போகலான்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம பார்க்கும்போது இந்த இடத்துல தான் வந்து ட்ரேட் ஆயிருந்தது. ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து செல்லிங் போகலான்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வந்து எப்படி நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது இது வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா செல்லுன்னு சொல்லியிருந்தேன். அப்போ இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்த லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து இந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். 21,156 இந்த ரேஞ்ச் வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டி சொல்லியிருந்தேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் ஹிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன ஒரு பவுன்ஸ் பேக். இப்போது இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபின்னிஃப்டிலே வந்து அரௌண்ட் ஒரு 33 பாயிண்ட்ஸ் வந்து இதில் நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் எடுக்கிற அளவுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுத்தது. நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் செகண்ட் ஆஃபில் தான் வந்து அந்த மொமெண்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து செகண்ட் ஆஃபில் அரௌண்ட் 33 பாயிண்ட்ஸ். அப்போது ஒரு இன்ட்ராடேக்கு இவ்வளோ தான் மூவ் ஆகுன்னு சொல்லிட்டு முன்னாடியே தெரிஞ்சுது அப்படின்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரேட்ஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பார்க்கும்போது ஒரு ஆப்ஷன்ஸ் அரௌண்ட் ஒரு 230க்கு வந்து ஒரு 10 ருபீஸில் இருந்தது வந்து ஒரு 36 ருபீஸ் வரையும் ஒரு மொமெண்டம் வந்து கொடுத்தது. அதனால் நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும்தான் வந்து பெருசாக மார்க்கெட்டை ஒரு வால்டைல் கொடுக்கும், ஃபின்னிஃப்டிலாம் கொடுக்காது. அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லா மார்க்கெட்டும் வந்து கண்டிப்பாக ஒரு மொமெண்டம் வந்து இருக்கும். ஏன்னா எந்த மார்க்கெட்டுமே ஒரே இடத்துலையே வந்து ட்ரேட் ஆக போகிறது கிடையாது. கண்டிப்பாக ஏதாச்சும் மேலே போகணும், இல்லைனா வந்து கீழே வரணும். ஓகே, அப்போது இங்கே கிளியராக சொல்லியிருந்தேன். இங்கே வந்து என்னோடய வியூ பை கிடையாதுன்னு சொல்லிட்டு இங்கே கீழே வந்ததுக்கும் ரீசன் சொல்லியிருந்தேன். ஏன்னா இது வந்து நமக்கு வந்து ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் ஒரு ஃபிபனாக்கி யூஸ் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் வந்து கண்டுபிடிக்கலாம் அது வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் மார்க்கெட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அப்போது இங்கே ஜாக்பாட் கால்ஸ் அதெல்லாம் கிடையாது. என்னென்னா நம்ம நினைக்கிற விஷயம் ஒரு 10 ருபீஸ் பை பண்ணால் 100 ருபீஸ் வரையும் போகும் எப்பயுமே எக்ஸ்பெரியில் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலாக நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா மார்க்கெட்டுன்னு என்னன்னு சொல்லிட்டு அந்த பேசிக் வந்து புரியணும். இப்போ இங்கேயே பார்த்தீங்கன்னா 10 ருபீஸ் எடுத்தது 36 ருபீஸ் ஓவராலாக பார்க்கும்போது ஒரு 1:4. கண்டிப்பாக இதுவும் வந்து ஒரு நல்ல ட்ரேட். பட் என்னென்னா இங்கே வந்து இன்னும் கீழே போகும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணவங்க இந்த ப்ராஃபிட்லேயும் வந்து லாஸஸ் வந்து புக் பண்ணியிருப்பாங்க. அதனால் எப்பயுமே வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு என்ட்ரி எந்தளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே டைமில் வந்து நம்மளுக்கு வந்து எது வரையும் போகும் அது தெரிஞ்சதுன்னா ட்ரேட் எடுங்க. அது தெரியலனா ட்ரேட்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ரீட்டைலர்ஸ் இல்லைனா வந்து ஒரு கால்ஸ் ப்ரொவைட் பண்ணுற ஒரு டேர்ம். இது ஜாக்பாட் கால்ஸ்னால் இது ஜாக்பாட் கால்ஸை கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து எனக்கு ரீசன் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ஒரு லேர்னிங்காக இருக்கும். அப்போ அதை பேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்கிரிப்டில் வேணாலும் ட்ரேட் பண்ணலாம். நீங்கள் ஸ்டாக்ஸ்லேயும் பண்ணலாம், இண்டெக்ஸ்லேயும் பண்ணலாம், எதில் வேணாலும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஏன் போகும், எது வரையும் போகும், இதுக்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா ட்ரேட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து எக்ஸ்பைரியில் போய்ட்டு ட்ரேட் பண்ணிவிட்டு லாஸ் வந்து பண்ணாதீங்க. ஓகே, அதில் நிறைய பேர் நீங்கள் கேட்டிருந்தீங்க எப்படி இது வந்து ஃபின்னிஃப்டிக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமா இல்லை பேங்க் நிஃப்டிக்கு மட்டும் தான் ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு. பட் நான் உங்களுக்கு எல்லாமே ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன். ஏன்னா இப்போ ரெகுலராக இதை தான் வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுறது. பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து மார்க்கெட் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு மார்னிங் ஒரு அரௌண்ட் ஒரு 9:30 அது மாதிரி டிஸ்கஷன் இருக்கும். அப்போ அதுலேயும் நம்மளுக்கு கிளியராக தெரிஞ்சிடும். இங்கே வந்து ட்ரேடு இப்போ உங்ககிட்டயே வந்து சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல வந்து ட்ரேட்ஸ் வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு. பிரேக் அவுட் ஆச்சு தான் மொமெண்டம். அந்த பிரேக் அவுட்டும் கொடுத்து ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஆச்சுன்னா டார்கெட் கொடுத்தாச்சு. ஓகே, இது இங்கே வந்து ட்ரைவ் பேட்டர்ன் அந்த ஓகே இப்போது இது எதோட டார்கெட்னா ட்ரைவ் பேட்டர்ன். அப்போ ஒரு டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறீங்கன்னா சும்மா எனக்கு வந்து ஒரு 21,165 ட்ரேட் ஆகுது, 150 வரையும் போகும், 140 வரையும் போகும், அது வந்து கிடையாது. ஏன் 140 வரையும் போகுது, அதுக்கு என்ன ரீசன், அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடராக கண்டிப்பாக இந்த மார்க்கெட்டில் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும். அதனால் எக்ஸ்பைரியில் வந்து ட்ரேட் பண்ணலாமான்னா எக்ஸ்பைரியில் ட்ரேட் பண்ணலாம். ஆனால் ஏன் ட்ரேட் பண்ணுறோம், எது வரையும் போகும், இது தெரிஞ்சதுன்னா மட்டும் பண்ணுங்கள். ஸோ ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம ஹிண்டல்கோ பற்றி பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஹிண்டல்கோ வந்து நம்மளுக்கு ஒரு நியூஸ் வந்துருக்கு. அரௌண்ட் ஒரு 800 crores வந்து இப்போ ஹிண்டல்கோ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அந்த பேட்டரி ஃபாயில் வந்து அந்த யூனிட்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க. இப்போ ஒடிசாவில் வந்து இது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அப்போது இதை பேஸ் பண்ணிவிட்டு இப்போது ஹிண்டல்கோ ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ ஓகே, நம்ம எப்பயுமே வந்து ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் நியூஸஸ் கம்பேர் பண்ணுறதோட ஒரு டெக்னிக்கல் இதில் வியூ பாயிண்ட்லேருந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அது என்ன ட்ரெண்டில் இருக்குது, அடுத்தது வந்து எது வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம சார்ட்லேயே வந்து பார்த்துடலாம்.
ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்னிங் தான் நியூஸ் வந்தது. அதை பேஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக என்ன பண்ணியிருப்பாங்க, நிறைய பேர் இந்த இடத்துல வந்து பையிங் போயிருப்பாங்க. ஏன் பை போயிடும், இல்லை ஒன்றும் ரீசன். எப்பவுமே வந்து ரீட்ரேஸ் பண்ணுற ஒரு மேஜரான மிஸ்டேக் வந்து எப்போ வந்து நம்மளுக்கு ஹை பிரேக் அவுட் ஆகுதோ அப்போ வந்து நம்ம என்ன டிசைட் பண்ணிப்போம், இது வந்து பை ட்ரெண்ட், அப்போ மேலே தான் போகும்னு சொல்லிட்டு. இப்போ அந்த நியூஸ் வந்தோடனே மார்க்கெட் என்ன ஆச்சுன்னா இங்கேருந்து ஃபால். சரி, ஓகே, இப்போது இது ஆல் டைம் ஹை. ஏன்னா இப்போது நிறைய பேர் கேட்ட ஒரு விஷயம் வந்து ஆல் டைம் ஹை பிரேக் அவுட் பண்ணுமா ஹிண்டல்கோன்னு சொல்லி கேட்டிங்க. ஃபஸ்ட்டு ஹிண்டல்கோ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போது ஹிண்டல்கோ பார்க்கும்போது ரொம்ப நாளாக வந்து ஒரு சைட்வேஸ் மார்க்கெட். இது வந்து நம்ம ஒரு டெக்னிக்கல் டேர்மில் வந்து ப்ராட்னிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். ஒரு டெக்னிக்கல் டேர்மில் வந்து ப்ராட்னிங் வெஜ்ஜுன்னு சொல்லுவோம். ப்ராட்னிங் வெஜ் ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுத்துட்டு ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ கரெக்டாக என்ன இருக்குன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் திரும்பி வந்து அதோட ரேலி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், ஏன்னா இப்போது ப்ரீவியஸ் ஹை பார்த்தீங்கன்னா 635, இது வந்து நம்மளுக்கு வந்து ப்ரீவியஸாக ஹை போயிருக்கு. இப்போ கரண்ட்டாக வந்து 527 வந்து ட்ரேட் ஆகுது. இப்போதைக்கு என்னோடய வியூ வந்து ஸ்டில் இது வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இது செல் ட்ரெண்ட் கிடையாது, ஒரு பை ட்ரெண்டில் தான் இருக்குது. இங்கே என்னென்னா ஜஸ்ட் ஒரு மேஜராக ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்து வந்து நம்ம இங்கே ஆல் டைம் ஹை அந்த இது வந்து நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ மார்க்கெட் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தான் ட்ரேட் ஆகுது. 535 ரெசிஸ்டன்ஸ் லெவல். அப்போது ஏன் வந்து மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபால் ஆச்சு, அது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்டாக மார்க்கெட் எங்கேருந்து ஃபால் ஆகுது, எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்தால் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது. புரியுதா? அப்போ ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம ப்ரீவியஸ் ஹை 635 இந்த ரேஞ்ச் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓவராலாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு இப்போயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாண்டா பண்ணலாம். பட் இந்த இடத்துல வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இடத்துல பண்ணுறது சேஃப் கிடையாது. ஏன்னா ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய்ட்டு நம்ம வந்து பண்ண மாட்டோம். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கிருந்து மினிமம் என்னோடய வியூ வந்து மினிமம் ஒரு 15% இப்போதைக்கு வந்து ஷார்ட் டேர்முக்கு வந்து ஒரு 15% இதில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்போ ஓவராலாக வந்து இந்த ஹையெல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு மேலே போச்சுன்னா தான் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். என்னோடய இது ஒரு ஒன்ஸ் அந்த ரேலி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இதில் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அரௌண்ட் ஒரு 40% கிட்ட ரிட்டர்ன்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் ஹிண்டல்கோவில். இப்போ அந்த நியூஸை பேஸ் பண்ணி தான் நான் இதை பார்க்குறேன் அப்படின்னா நியூஸை பேஸ் பண்ணிட்டு நான் பார்க்கல. இப்போது கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. அப்போ அது ஃபஸ்ட்டு பிரேக் அவுட் ஆகணும். பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இதில் ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக வந்து பையிங் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்லை இது வந்து பிரேக் அவுட் ஆகாமல் திரும்பி மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா டைம் எடுக்கும், பிரேக் அவுட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும். அப்போ பிரேக் அவுட் ஆனால் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகாமல் திரும்பி மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே திரும்பி வந்துருச்சுன்னா கண்டிப்பாக வந்து இதுக்கு வந்து டைம் ஆகும். ஓகே, இப்போ இது மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா ஓகே. இது பிரேக் அவுட் ஆகாமல் திரும்பி மார்க்கெட் எவ்வளோ தூரம் மேலே போனதுக்கு ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா இது பிரேக் அவுட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும். என்னோடய இது வந்து மினிமம் ஒரு 3 months ஆச்சு நம்மளுக்கு வந்து ஒரு டைம் இதில் வந்து எடுக்கும். அதனால் பாருங்கள், ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் என்னோடய வியூ இதில் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் போகிறது சேஃப். இப்போதைக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் கிட்ட போய்ட்டு பை பண்ணுறது சேஃப் கிடையாது. நீங்களும் வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட டிசிஷன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இது வந்து கால்ஸ் கிடையாது, ஜஸ்ட் என்னோடய வியூ மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துலாம். இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன ஒரு விஷயம், எங்கே வந்து நிஃப்டியோட ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்டில் நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியல. ஏன்னா நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 21,010 இந்த ரேஞ்ச் தான் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸாக வந்து கொடுத்துருந்தோம். ஸ்டில் நம்மளோட இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் பண்ணல. மார்க்கெட் எக்ஸாக்ட் எங்கேருந்து ஃபாலோ ஆகுது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதோட வேல்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அப்போது ஒரு ஆல் டைம் ஹை இது புதுசாக இப்போ தான் வந்து மார்க்கெட் ஒரு ஹை ஹிட் ஆகுது. பட் ஸ்டில் நம்மளால் வந்து ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒரு டெக்னிக்கல்ஸ் எந்த இண்டிகேட்டர்ஸும் யூஸ் பண்ணாமல் பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன் பேஸ் பண்ணிவிட்டு ஆல் டைம் ஹைலையும் நம்மளால் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ப்ளாட் பண்ண முடியும். சும்மா ஒரு காமிக்கலாமா அப்படின்னு சொல்லி தான் வந்து நான் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி முன்னாடி ப்ரீவியஸாக நான் இதுவும் கொடுத்துருப்பேன். ப்ரீவியஸாக நான் நிஃப்டிக்கு முன்னாடியே கொடுத்துருந்தேன். அந்த இடத்துல இருந்தால் மார்க்கெட் வந்து எக்ஸாக்டாக ஃபால் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 20,222 இங்கே கொடுத்துருப்பேன். இப்போ வந்து இப்போ இங்கேயும் ஒர்க் அவுட் ஆச்சு. அப்போ இங்கேயும் மார்க்கெட் வந்து என்னதுன்னா அந்த டாப் அடிச்சுட்டு தான் வந்து மார்க்கெட் வந்து இப்போ கரெக்ஷன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இன்னும் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகலை.
இப்போ இது வரையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 150 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் வந்து ஃபால் ஆயிருக்கு. அப்போ திரும்பி வந்து மார்க்கெட் இங்கே வந்து இப்போதைக்கு கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது ஸ்டில் என்னோடய வியூ இது வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. என்னோடய வியூ ஸ்டில் இது வந்து சைட்வேஸில் தான் இருக்குது. ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்தது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்கே வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஆனால் இப்போதைக்கு வந்து என்னோடய வியூ ஓவரால் ட்ரெண்ட் பை ட்ரெண்டில் வந்து ஒரு கன்சால்டேஷனில் இருக்குது. ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக நம்ம வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்த நம்ம வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இப்போது பேங்க் நிஃப்டியில் வந்து நம்ம முன்னாடியே வந்து கொடுத்துருந்தேன் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் மார்னிங் இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். எக்ஸாக்டாக வந்து நம்மளுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருந்தால் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகவே ஆரம்பிச்சுது. இப்போ இன்றைக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து அரௌண்ட் ஒரு 428 பாயிண்ட்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் ஃபால் ஆயிருக்கு. ஒரு கேப் அப், அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆச்சு. அப்போ முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணது தான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து சைட்வேஸில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து ஒரு பெருசாக ஒரு மொமெண்டம் இல்லை. லாஸ்ட் ஒரு 3 to 4 டேஸாக வந்து ஒரு சைட்வேஸ்குள்ளே தான் இருக்குது. அப்போ திரும்பி இது ஃபால் ஆனாலும் என்னோடய வியூ வந்து நாளைக்கு வந்து ஒரு 46,900. அப்போ இங்கே வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 46,900 வரையும் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பை நம்ம முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். பை இங்கே மேலே ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஒன்ஸ் அந்த ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து பை போகிறது சேஃப். இப்போதைக்கு வந்து பை போகிறது சேஃப் கிடையாது. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுமே வந்து பை போகிறது சேஃப் கிடையாது. ஜஸ்ட் ஒரு கன்சால்டேஷன் முடிச்சுட்டு ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுத்துனா செல் போகலாம். இல்லை நமக்கு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பை போகலாம். அப்போ ஒரு பிக்னஸ் வந்து இந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறது சேஃபாக இருக்காது. ஏன்னா ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் இருக்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் ட்ரேட் பண்ணுறதுக்கு. ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் பிரச்சனை இல்லை. இப்போ பை ட்ரெண்ட்னா ஒரு பிரேக் அவுட் கொடுத்தோன்னா ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து மார்க்கெட் ஒன் சைடு மொமெண்டம் இருக்கும். ஆனால் அதுவே வந்து நம்ம ஒரு சைட்வேஸில் ட்ரேட் ஆகும்போது பிக்னஸ் அது உள்ள மோஸ்ட்லி ஆஃப் த பிக்னஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த டைமில் தான் உள்ளே வருவாங்க. ஒரு க்ரீன் கலர் கேனில் பார்த்துட்டு பை பண்ணுவாங்க, ரெட் கலர் கேனில் பார்த்து செல் பண்ணுவாங்க, கேப் ஓப்பனா பை ட்ரெண்ட் நினைப்பாங்க. இந்த மாதிரி விஷயம்லாம் எங்கே நடக்கும் அப்படின்னா சைட்வேஸ் மார்க்கெட்டில் தான் வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் நடக்கும். அப்போ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து அந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா அதை பேஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலான்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வாஸ் கொடுத்தோன்னு ஒரு அப்டேட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணிட்டு உங்களோட ட்ரேட்ஸை நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, அப்போது நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஸ்டில் என்னோடய வியூ வந்து பை ட்ரெண்ட். இன்னும் நமக்கு அந்த ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கல. ஒரு பொசிஷன் செல் எடுக்கிறதுக்கு ட்ரெண்ட் ரிவர்சல் கொடுக்கல. ஒன்ஸ் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆச்சுன்னா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து கோல்டு பற்றி கேட்டிருந்தீங்க. கோல்டு வந்து எப்படின்னு பார்த்தலாம். ஓகே, இப்போ கோல்டு பார்த்திங்கன்னா வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால். இதுவும் வந்து நம்ம முன்னாடியே வந்து பார்த்துருந்தோம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு மேஜராக வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. $22,771 வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆனால் தான் வந்து மேலே போகும். இதில் இன்னொரு விஷயம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் இப்போது மேலே போகாமல் தடுக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா ட்ரெண்ட் லைன். அப்போது ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து நம்ம பை போகலாம். இப்போதைக்கு வந்து இப்போ நீங்கள் கோல்டு பீஸ் அது மாதிரி எதனா வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பை பண்ணுறது சேஃப் கிடையாது. ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கோல்டு பீஸ் அதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் எடுக்கலாம். ஓகே, அதனால் வந்து கோல்டு ஸ்டில் இது வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது. என்னென்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து பிரேக் அவுட் பண்ண முடியாமல் மார்க்கெட் வந்து ஒரு ஃபால் கொடுத்துருக்கு. அதனால் ஒரு எஸ்ஐபியில் வந்து நீங்கள் போட போகிறீங்க, எஸ்ஐபி மெத்தடில் வந்து கோல்டு பீஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்த பிரேக் அவுட் வரையும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது வந்து சேஃப். ஓகே, இப்போது நீங்களும் வந்து ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ப்ளாட் பண்ணணும், எங்கே வந்து பிரேக் அவுட் ஆகும், ஒரு சப்போர்ட் எப்போ பிரேக் அவுட் ஆகும், ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் அவுட் ஆகும், இந்த மாதிரி விஷயம்லாம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் பண்ண நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இந்த கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த வீக் ஆன்லைன் டேரக்ட் கிளாஸஸ் இருக்குது. நீங்கள் அட்டன் பண்ண நினைக்கிறவங்க என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் பின் பண்ணுங்கள். நான் ட்ரைனிங் வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.